நேற்று இஃப்தார் மெனு பார்க்கலாமா? எல்லாருக்குமே 27வது நோன்பு முடிஞ்சிருக்கும். இங்கே அந்தமானில் எங்களுக்கு இன்றைக்கி தான் 27வது நோன்பு. ஸோ 27வது நோன்புக்கு முன்னாடியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனு, சோஃபா கவர் எல்லாத்தையுமே துவச்சி போட்டுட்டேன். டீ டேபிளில் இருக்கிற மேட்டையுமே மாற்றிட்டேன். ஒரே லுக்காக பார்த்து பார்த்து போர் அடிக்கும்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மேட்டை விரிச்சிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்க்ரீனு, சோஃபா கவர் எல்லாத்தையுமே மாட்டி விட்டுட்டேன். இப்போ வீடை நல்லா நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா பிள்ளைங்க விளாண்டு தலைகீழ மாற்றிடுவாங்க. ஸோ நல்லா நீட்டாக இருக்கும் போதே கொஞ்சம் நல்லா ரசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இஃப்தாருக்கு ரெடி பண்ணதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. நேற்று இஃப்தாருக்கு தங்கச்சி வீட்டில் இருந்து பாவு பாஜி அப்புறம் ரோஸ் மில்க்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தா. ஏற்கனவே பாவு பாஜி ரோஸ் மில்க்லாம் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தனால நான் ஜூஸ் எதுவுமே போடலை. வாழைக்காய் கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் எங்கள் சாச்சி நூடுல்ஸ் கட்லெட் அது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்புலாம் திறந்துட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பிள்ளைங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பிள்ளைங்களாம் ரீல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க.